ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாத வீட்டு வேலைகள் என்னென்னு பார்க்கலாங்க. நான் இந்த வீடியோவில் ஒரு 5 டிப்ஸ் மட்டும் சொல்ல போகிறேன். அதாவது கன்சீவ் ஆகிட்டாலே முதல் 5 மாதங்கள் பொதுவாக எதுவும் வேலை செய்ய மாட்டோம். 5 மாதத்துலேருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் நல்லா வேலை செய்வோம். அப்போ தான் ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு அது உண்மைதாங்க. கண்டிப்பாக வேலை செய்யணும். ஆனால் சில வேலைகளை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ரிஸ்க்கு. அந்த மாதிரி ஆபத்தான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றத சொல்கிற வீடியோ தான் இது. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே புதிய மற்றும் பயனுள்ள தகவலாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சில பேரை டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாக டாக்டர் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. இயல்பான முறையில் கருத்தரித்த பெண்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சில எச்சரிக்கையான விஷயங்களையும் கடைபிடிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஏன்னா உடல் உழைப்பு இருந்தால் தான் சுகப்பிரசவம் ஆகுன்றது உண்மைதாங்க. அதே சமயத்தில் நீங்கள் செய்கிற விஷயங்கள் உடல் ஆரோக்கியத்தையே பாதிக்காமலும் இருக்கணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணிகள் கர்ப்பகாலம் முழுவதுமே வீட்டை சுத்தப்படுத்துறத தவிர்த்துடுங்க. அதுக்காக நான் பெருக்கக்கூடாது துடைக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் துடைக்கும் பொழுது வீட்டை துடைக்கும் பொழுது நம்ம யூஸ் பண்ணுற அந்த டிடர்ஜென்ட்டு, சோப்பு, அந்த லிக்விட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் போட்டு துடைக்கும் பொழுது அது கெமிக்கல்ஸ் இருக்கும் இல்லையா, அது உங்கள் சருமத்துக்கு ஏதாவது கேடு விளைவிக்கலாம். அதே மாதிரி அலர்ஜியை உண்டாக்கலாம். நீங்கள் ஒருவேளை ஸ்கிப் ஆகிட்டிங்கனாலும் அது உங்களுக்கும் குழந்தைக்கும் ஆபத்தாக முடியலாம். அதனால் துடைக்கிறத மட்டும், குறிப்பாக அந்த வீட்டை சோப்பு போட்டு அதுக்கப்புறம் அந்த லிக்விட் போட்டு துடைப்போம் இல்லையா, அந்த சமயத்தை நீங்கள் தவிர்த்திடுங்க. துடைக்கிறத மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மற்ற எல்லா வேலையுமே நீங்கள் செய்யலாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா, கர்ப்ப காலத்தில் அதிக எடை தூக்காமல் இருக்கணுங்க. இதை நீங்கள் மறந்து கூட பண்ணிடாதீங்க. ஏன்னா கர்ப்ப காலத்தில் ஹார்மோன் மாற்றங்களால் கர்ப்பிணி பெண்களுக்கு எலும்பு, மூட்டு, இடுப்பு தசைகள்லாம் அந்த திசுக்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தளர்வாக இருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் அதிகமான எடை தூக்கும் பொழுது அது இன்னும் உங்களுக்கு முதுகு வலி, இடுப்பு வலியை அதிகமாகும். அதுக்கப்புறமா உங்களுக்கும் குழந்தைக்கும் தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா, சமைக்கும்போது சிலிண்டரை தீர்ந்துருச்சு அப்படின்னா சிலிண்டரை மாற்றுவாங்க, அரிசி மூட்டையை தூக்குவாங்க, மளிகை பொருள்களை அதிகமாக ஒரு 5 கிலோ 10 கிலோ பொருள்லாம் தூக்குவாங்க. அதெல்லாம் நீங்கள் தூக்கக்கூடாது, கவனமாக இருங்க. அப்படி தூக்குறதுனால சில பேருக்கு முன்கூட்டியே டெலிவரி ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பனிக்கூட முறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளீடிங் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எடை குறைஞ்ச பொருள்களை நீங்கள் தூக்கலாம், தள்ளி வைக்கலாம். ஆனால் அதிகமான எடை உள்ள பொருள்களை நீங்கள் நகர்த்தாதீங்க. 4வது செய்யக்கூடாது பார்த்திங்கன்னா, துணி துவைக்கக்கூடாதுங்க. அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா பாட்டிங்க நாங்கள் ஆற்றுல போகிற தண்ணி, கிணத்து தண்ணியை மொண்டு துணி துவைச்சோம், நார்மலாச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது துணியெல்லாம் துவைக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். குனிஞ்சு நம்ம வேலை செஞ்சாலே ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகும். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போது நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்படுத்துறது நல்லதில்லை அப்படின்ட்டு சில டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் இடுப்பு வலி இயல்பாகவே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி குனிஞ்சு செய்யும்போது அது இன்னும் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிற அந்த சோப்பு நுரைகளால் நீங்கள் வழுக்கி விழ வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் துணி துவைக்கிறத தவிர்த்திடுங்க. கடைசியாக 5வது பார்த்திங்கன்னா, கர்ப்ப காலத்தில் மாடிப்படி ஏறுறதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்கள் ஏறணுன்னாலும் படியில் பொறுமையாக ஏறி கைப்பிடி இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சிட்டே ஏறிட்டு பொறுமையாக இறங்கி வாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப ஸ்பீடாக வந்தீங்கன்னா மூச்சு வாங்கும். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. கடைசியாக 6வது பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது கர்ப்பிணி பெண்கள் எக்காரணம் கொண்டும் பாத்ரூமில் சுத்தம் செய்கிற வேலையை செய்யாதீங்க. ஏன்னா பாத்ரூம் சுத்தம் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற அந்த பொருட்கள் எல்லாமே ஆபத்தை உண்டாக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை தவிர்த்திடுங்க. ஸோ நீங்கள் மொத்தமாக 6 வேலைகளை செய்யவே செய்யாதீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீட்டை சுத்தம் செய்யும்பொழுது மாப் மட்டும் போடாதீங்க. ஏன்னா வழுக்கி விழ சான்ஸ் இருக்குது. கெமிக்கலால் உங்களுக்கு அலர்ஜி வர வாய்ப்பு இருக்குது. 2வது பார்த்திங்கன்னா, வெயிட் அதிகம் உள்ள பொருட்களை தூக்காதீங்க. 3வது பார்த்திங்கன்னா, துணி துவைக்கக்கூடாது, அதிகமாக குனிஞ்சு உட்காந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க. 4வது பார்த்திங்கன்னா, மாடிப்படியில் ஏறக்கூடாது. அப்படி ஏறினாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக ஏறிட்டு வாங்க. 5வது பார்த்திங்கன்னா,
பாத்ரூமை சுத்தம் செய்யாதீங்க. ஸோ நீங்கள் என்ன வேலை வேணாலும் செய்யலாம், எல்லா வேலையுமே செய்யுங்க. இந்த 5 வேலைகளை தவிர, ஏன்னா இந்த வேலைகளை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கும் குழந்தைக்கும் ஆபத்து வரலாம். அதனால் இந்த 5 தவிர மீதி எல்லா வீட்டு வேலையும் செய்யுங்க. அப்போது உங்களுக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி ஆகுங்க. இது இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னன்சி டிப்ஸு, ஃபீடிங் மதர்ஸ் டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸ் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது. வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்சீவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு பயனளிட்டும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் சந்திக்கலாம். பாய், தேங்க்யூ.